செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலியமா எப்படி ஒரு இறக்குமதியாளரை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வகுப்பு நடைபெற இருக்குது. இது ஒரு 3 நாள் வகுப்பு. இதில் ஒரு பொருளை எப்படி தேர்வு பண்ணுறது, அந்த பொருளை உலகத்தில் எந்த நாடு அதிக விலை கொடுத்து வாங்குது அப்படின்றத கண்டுபிடிக்குது, அந்த நாட்டில் அந்த பொருளுக்கான பையர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு விரிவாக உங்களுக்கு ஒரு 3 நாள் கோர்ஸாக இது வரும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அல்லது இதில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ, அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க. ட்ரம்ப் கன்னா பின்னான்னு டேரிஃப் போட்ட உடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன் பையர்ஸ்ட்டு மெயில்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த மெயிலில் தான் திடுக்கிடும் தகவல்கள்லாம் வந்துட்டுருக்குது. என்னென்னா, பல அமெரிக்கன் பையர்ஸ் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் அடுத்து சொல்கிற வரைக்கும் ஆர்டரை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஏன் ஆர்டரை ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டேரிஃப் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஏன்னா அவர் முதல்ல ஒரு 25ங்கார், அடுத்து 27ஆம் தேதி இன்னொரு 25ங்கிறாரு. ஸோ இதெல்லாம் பேசி ஒரு முடிவு வரட்டும், அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதை நிறுத்து அப்படின்னு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டரால் எப்படி நிறுத்த முடியும்? ஏன்னா அது ஒரு மிஷின் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ரீசெண்டாக ஆர்டர் வாங்கியிருப்பார், நூல் எடுத்திருப்பார். இன்னொருத்தர் அந்த நூலை துணியாக்கியிருப்பார். இன்னொருத்தர் அந்த துணியை சாயம் போட்டிருப்பார். இன்னொருத்தர் அதில் பிரிண்ட் அடிச்சிருப்பார். இன்னொருத்தர் அதை வெட்டியிருப்பார். இன்னொருத்தர் பாதி தச்சிட்ருப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பாங்க. நிறுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ இப்போ திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி இசிஜிசி கவரேஜ் பண்ணி தான் நாங்கள் யூஎஸ்க்கு ஆர்டர் எடுத்திருக்கோம். பையர் இந்த மாதிரி நிறுத்த சொல்லியிருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு எப்படியும் இந்த டேரிஃப் ஒரு முடிவுக்கு வர மாதிரி தெரியல. பெரும்பாலும் இந்த ஆர்டர் கேன்சல் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எங்களுக்கு இசிஜிசி மூலிமா நாங்கள் ப்ரீமியம்லாம் கட்டியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கவரேஜை 90% கொடுத்துருங்க, இல்லாட்டா எங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு சம்மந்தமாக ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பையரை ஆர்டரை ஹோல்ட் பண்ண சொன்னால் நான் உங்களுக்கு கவரேஜ் தரேன்னு இசிஜிசி எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதனால தான் மத்திய அரசு மூலியமாக இதை செய்யணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. பார்ப்போம் மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு. என் பார்வையில் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது. இதை முழுக்க திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தான் இதில் வரக்கூடிய லாப நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும்.